ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் கன்ஃபார்மாக கேர்லியாக வந்துடும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு போட்டிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4-5 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல கலர் மாறணும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கலர் மாறி மஞ்சள்தூளோட வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ 4 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா நமக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். வடித்து ஆற வச்ச சாதம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சாதத்தை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பசங்க லஞ்ச் டப்பாவை காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு அதே சாதம் தான் வேணும்னு கேட்பாங்க. அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.